அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷாத் பரபிரம்மை, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். என் தாய் தந்தையரையும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் கன்னியா ராஜசேகர் ஐயா அவர்களையும் அவரது குருநாதர் கொட்டியூர் ஐயா அவர்களையும் வழங்கி அவையில் இருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும் ஜோதிட வந்துட்டு இருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி எனது குருநாதருக்கு நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பை அளித்த என் குருநாதருக்கு நன்றியை தெரிவித்து 10 நிமிஷம்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன டாபிக், கரணத்தை பிடித்தால் காரிய வெற்றி அப்படின்ட்டு நான் கரணநாதன் ஒரு ரெண்டு கரணத்தை மட்டும் சொல்லிட்டு வாய்ப்பை முடிச்சுக்கிறேன். பவகரணம், இந்த ஒருத்தர் பவகரணத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ பவகரணம்னா நம்ம செவ்வாய் இல்லைங்களா? அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கரணநாதனாக இருந்து அவங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்குறார். அப்போ இந்த கரணநாதன் பவகரணத்துக்கு யார்? நாமக்கல் நரசிம்மர். அப்போ செவ்வாய் இருக்கிறவங்க இவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பவகரணத்தில் ஒருத்தர் என்ன சேரலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இவங்கள் நிர்வாகத்தை நிர்வகிக்கும் திறமையில் இருப்பார்கள். அப்போ இவங்க ஓடி வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருந்து வழி நடத்துபவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பவகரணம் என்பது ஒரு டீம் குழு. அப்போ ஒரு எம்டி, ஒரு அதிகார நிர்வாகம். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறவர் முன்னிறுத்தி செயல்படுத்துபவர். இவங்க இறங்கி ஒரு விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அப்போ செவ்வாய் என்பது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் அந்த கரணம் செயல்படுது. அப்போ செவ்வாய், இப்போ கரணநாதன், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ இவங்களுக்கு எப்படி இவங்க கரணநாதன் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம. இப்போ நீங்கள் உங்கள் செவ்வாய் ரோகிணியில் இருக்கார். அப்போ நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் எப்போவுமே நம்மளுடைய கரணநாதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர தெய்வத்தை வழிபடும் போது மட்டும்தான் நமக்கு காரிய வெற்றியை தருகிறார். எப்படி சுற்றி வந்தாலும் நட்சத்திரங்கள் வழியாகத்தான் கிரகங்கள் செயல்படுது. 27 நட்சத்திரங்கள் வழியாகத்தான் செயல்படுது. அப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா குருவாயூர் கொடுத்துட்டோம். தேர், அப்போ தேர் இழுத்துட்டு வாங்க, அப்போ இவங்களுக்கு காரிய வெற்றி ஆகுல. தேர் பார்த்துட்டு வாங்க, குருவாயூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, இப்படி சொல்லும். தயிர் சாதம் தானம் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு காரிய வெற்றி ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரோகிணியில் அன்னதானம் செய்தால் பல ஜென்மத்துக்கு உணவு பஞ்சமே வராது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு திருமணத்துக்கு ஒருத்தங்க பவகரணத்தில் கேட்குறாங்க, அவங்க கரணநாதன். அப்போ நம்ம கரணநாதன் எப்படி எடுத்து செயல்படுத்துறது? நீங்கள் தயிர் சாதம் தானம் பண்ணுங்க, தேர் இழுத்துட்டு வாங்க, இந்த குழந்தைக்கு திருமணம் ஆயிரும் அப்படின்னு நம்ம எடுத்து தரணும். இன்னும் தாந்திரிக வழிபாடுகள் அவங்க கொடுத்த மாதிரி படகு சவாரி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு திருமண பாக்கியம் கை கொடுது. ஏன்னா 6 கடந்தா தானே 7 வரும் இல்லைங்களா? 6லேயே நின்றுருந்தா 7ஆம் இடங்கிற திருமண பாக்கியம் கிடைக்காம போகுது. அப்போ ஆற்று சவாரி செஞ்சுட்டு வரும்போது இவங்களுக்கு படகு சவாரி ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு திருமணம் தடை நீங்குது. அதே மாதிரி சிவன் கோயில் இருக்கிற வில்வ மரத்துக்கு அடியில் வில்வ பழத்தை 2ஆக வெட்டி அதில் இருக்க சதை எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டால் திரி போட்டு வில்வ மரத்துக்கு அடியில் அந்த வச்சு அந்த பெண்ணுக்கு எத்தனை வயதோ அந்த அளவு சுற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருமண தடை நீங்குதுங்க. அப்போ செவ்வாய் கரணநாதனாக இருந்து இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது. இப்போ மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ மிருகசீஷ நட்சத்திரம் நம்ம பிறை சூடிய சிவன் இல்லைங்களா? அப்போ பிறை சூடிய சிவன் வழிபாடு பண்ணுறது, மருதமலை போய் பாம்பாட்டி சித்தர் வழிபாடு, முருகர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, இது இவங்களுக்கு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்குது. அப்போ மிருகசீஷன்னா மான் கொம்பு இல்லைங்களா? அப்போ மான் பொம்மை தானம் பண்ணுறது, மான் இதை படங்களை வீட்டில் வச்சு பார்த்துட்டு வர்றது, இதெல்லாம் இவங்களுக்கு சிறந்த ஒரு வழிபாடாக இருக்குது. இப்போ இன்னும் எளிமையாக தனவரவுக்குன்னு கேட்குறாங்க. இப்போ கரணநாதன் பணத்துக்காக கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ இவங்களுக்கு எப்படி 2ஆம் அதிபதி நின்ற உணவுகளை தானம் பண்ணுறது. இப்போ ரோகிணி அப்படின்னா ரோகிணிக்கு தயிர் சாதம் தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ மிருகசீஷத்துக்கு பருப்பு சாதம் தானம் பண்ணக்கூடாது. நம்ம 2ஆவது நட்சத்திர உணவுகளை நாம் சாப்பிடணும். 5ஆவது நட்சத்திரங்களோட உணவை தானம் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நன்மை.
அப்போ இந்த மாதிரி வெளிய வழிபாடுகள் மூலமாகவும் நம்ம வந்து இந்த விஷயங்களை செய்யலாம். எப்படி போனாலும் நம்ம யோகி நட்சத்திரத்தில் நமக்கு ஒரு குரு கிடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா ஜோதிடம் கற்றுப்போம். இப்போ என்னோட குருநாதர் அனுஷம், எனக்கு யோகி, நான் கற்றுக்கிட்ட குருநாதர் 2-3 குருநாதரும் எனக்கு அனுஷம் தான். அப்போ என்னோட குருநாதர் நான் யோகியில் கற்றுக்கிட்டதுனால தான் இந்த கலையை நல்லா கற்றுக்க முடிஞ்சது. அதனால் நம்ம யோகி அந்த குரு மார்க்கை தேர்ந்தெடுத்து படித்தோம்னா நம்ம ஜோதிடத்தில் சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி நம்ம குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் நாட்களில் பணம் வரும். நம்மக்கிட்ட பணமே இல்லைங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குரு நின்ற நட்சத்திரக்காரங்கிட்ட பணம் வாங்கினோம்னா நமக்கு பணம் வரும். அப்போ அந்த நட்சத்திரக்காரங்கிட்ட நம்ம குருவாக இருந்து படித்தோன்னா அங்கேயும் நமக்கு நல்ல சிறந்த கல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதால இந்த வாய்ப்பை கொடுத்த எனது குருநாதர் கனியர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரை முடிக்க நன்றி, வணக்கம்.